வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்டிசியில் பேருந்து கட்டணம் உயர்வு இந்த தீர்வு என்னதான் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டிசியுடைய 2026 காலி பணியிடங்கள் என்ன? 2026 நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வெளியிட போகிறாங்க? தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியில் புதிய அறிவிப்பு 2026 நோட்டிஃபிகேஷன் மற்றும் 28,000 வேகன்சிஸ் யாருக்கு கிடைக்கும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய மீண்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர். பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற 850 பேருக்கு போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க? டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங் எடுக்க போகிறாங்களா இல்லை கண்டக்டர் தனியாக? எல்லாமே தனித்தனியாக, டிரைவர் தனி கண்டக்டர் தனியாக டிஎன்எஸ்டிசியில் எடுக்க போகிறாங்களா? இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த டிஎன்எஸ்டிசியில் இப்போ ஜாயின் பண்ண என்னென்ன தேவை? டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸுக்கு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே இருந்தால் போக்குவரத்து கழகத்தில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காருங்க. நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை உடனடியாக அணுகி கண்டிப்பாக அங்கே டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை பெற்றுக்கொள்ளலாம். டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்வது எளிது மக்களே, ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது. கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக கண்டக்டர் லைசன்ஸுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற முடியும். இதெல்லாமே பேஸ் பண்ணி தாங்க போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காரு. அதில் 3000க்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக் பேருந்துகள், இவி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட இந்த இவி பஸ்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க முதல்வர் விஜய். இவி பஸ்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஏசி பஸ்ஸு இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது எல்லாமே எப்போ நமக்கு ஆக்டிங்கில் வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு பஸ்ஸு வாங்கிறது முக்கியம் இல்லை, பஸ்ஸை ஓட்டுற டிரைவர் எடுக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆல்ரெடி நிறைய பேருந்துகள் பணிமனையில் டிரைவர் கண்டக்டர் இல்லாத காரணத்தினால் நிப்பாட்டி இருக்குது. இதுவும் வேதனைக்குரியதுங்க. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண இதெல்லாம் பண்ணியே ஆகணுங்க. 2025 நடைபெற்ற டிசிசியோடைய நியமனத்தில் நிறைய முறைகேடுகள் இருக்குது அப்படின்றாங்க. ஒருவேளை அந்த முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் அந்த நியமனத்தை முழுமையாக ரத்து செய்துட்டு ஒரு திறம்பட மீண்டும் ஒரு நியமனத்தை முதல்வர் விஜய் நடத்துவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்துடைய விதி மீறி இயக்கப்பட்ட பேருந்துகளுக்கு அபராதம் மற்றும் லைசன்ஸை கட் பண்ணுறோம். என்ன விதி மீறி போக்குவரத்து கழகத்தில் தனியார் பேருந்துகள் இயங்கின அப்படின்றது தான். இப்போ எல்லாமே பேருந்துகள் பார்த்தீங்கன்னா ஹாரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஹாரன் போட்டு ரொம்ப 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 ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி பயணிகள் சரி, சாலையில் பயணி போகிறோம் சரி, இந்த மாதிரி தனியார் பேருந்துகள் ஹேர் ஹாரனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா முயற்சித்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேர் ஹாரன் யூஸ் பண்ணுறது சட்டவிரோதமானது. இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய பேருந்துகளுடைய உரிமத்தை உடனடியாக ரத்து செய்யணும் அந்த மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, தனியார் பேருந்துகள் கட்டண உயர்வு 19 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டண உயர்வை அமல்படுத்தியிருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அதை உடனடியாக திரும்ப பெற்று பழைய அரசு நிர்ணயித்த கட்டணத்தையே பெறணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் பல போயிட்டுருக்குங்க. இன்னும் நீங்கள் இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த விதிகளை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.